ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோனி ஸ்டைல்ஸ். இன்றைக்கி சண்டே ஈவினிங் சுட சுட பாயசம் செஞ்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பாயசம் அந்த காலத்தில் நாங்கள் பனநீர் அக்கானியில் செஞ்சு சாப்பிடுவோம். பனநீர் இல்லைன்னா அக்கானின்னு சொல்லுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஒரு பானைக்கு செஞ்சுட்டு அப்போவுமே எல்லோரும் வட்டம் போட்டு உட்காந்து சாப்பிட்ருவோம். இன்றைக்கி நான் இந்த கோதுமை பாயசம் செஞ்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. கோதுமை, தேங்காய், 2 ஸ்பூனு பச்சரிசி, ஜவ்வரிசி, இனிப்புக்கு வெல்லம், தாளிப்பதற்கு நெய். இந்த தேங்காவை நல்லா பால் புளிஞ்சு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பாலை தனியாக வைக்கணும். 2ஆம் 3ஆம் பால் ஊற்றி நல்லா கோதுமையை வேக வைக்கணும். குக்கரில் 5-6 விசில் அடிக்கிறது வரை. விசில் அந்த சூடு இறங்கினோடனே அதை ஓப்பன் பண்ணி நல்ல ஜாங்கிரி, நான் நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன், போட்டு கிளறி ஃபஸ்ட்டு பாலையும் ஊற்றி நல்லா கொத்தி வந்ததும் நெய் ஊற்றி, நான் இந்த கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தேங்காய் போட்டு தான் தாளிச்சிருக்கேன். தேங்காயும் ஏலக்காயும் போட்டு தாளித்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.